இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைது தான். அவர் மேல 9 பிரிவுகள்ல தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணியிருக்காங்க. அப்படி எதுக்கு கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி பிரச்சனைக்காக கைது பண்ணியிருக்காங்களா? இல்ல தவாக அரசுல நடக்கிற ஊழல்களுக்காக கைது பண்ணியிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட நடிகையை விமர்சனம் பண்ணியதற்காக கைது பண்ணியிருக்காங்க. அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துட்டு போனோம். அப்படி என்ன பேசிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல வாய் கூசுற அளவுக்கு தான் அது ஆபாசமான பேச்சு அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த வைகை நதியை வந்து நான் சுத்தம் பண்ணும்போது இதை விட அசுத்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன். ஆனா உதயநிதி அவர்களுடைய பேச்சை கேட்டேன் அப்படின்னு சொல்லி திருக்குறள் மாதிரி நச்சுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் போட்டிருந்த பதிவா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா இவர்களுடைய ஒரு காலத்துல கூட்டணியா இருந்த ஜோதிமணி அவர்கள் முதற்கொண்டு காங்கிரஸ் இருக்காங்களே எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணி உதயநிதி பேச்சுக்கு விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பதிவாக இருக்கட்டும், பாஜக தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாருடைய விமர்சனங்களை பார்த்தாலே இவர் எந்த அளவுக்கு இரட்டை அர்த்தத்துடன் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா நேற்று அந்த காவிரி பிரச்சனையில பேசும்போது இவர் என்ன அந்த இரட்டை அர்த்த துணியில ஆபாசமா பேசியிருக்கான்றத தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன இந்த ஆபாசமா பேசுறது வந்து திமுகவுக்கு வந்து இது வந்து முதல் தடவையா அப்படின்னா இது வந்து கிடையவே கிடையாது அப்படின்லாம். அதாவது வந்து வெறும் இந்த பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்களே, தீப்பொறி ஆறுமுகமா இருக்கட்டும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், சாதிகா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஏதோ மேடை பேச்சுக்காக ஒரு நிர்வாகத்துல நமக்கு வந்து நாம வந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லி பொது மேடையில பேசுறதா இருக்கட்டும், காதெல்லாம் கொஞ்ச நேரம் மூடிக்கங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தரங்க, நான் அந்த அளவுக்கு ஆபாசமா பேச போறேன்னு சொல்லி பொது மேடையில இவங்க வந்து பேசாத பேச்சுக்களே கிடையாது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசக்கூடியவர்கள் தான் இந்த திமுகவை சேர்ந்தவங்க. ஆனா இது வந்து அவங்கெல்லாம் அடிமட்ட நிர்வாகிகள், அமைச்சர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொன்முடி வந்து இந்த சிவர்கள் பட்டை போடுறது இருக்கட்டும், இந்த நாமம் அப்படின்னு சொல்லி பெண்களை இழிவு பேசின விவகாரமா இருக்கட்டும், இவருடைய தாத்தா கலைஞர் அவர்கள் அவர் பேசாத பேச்சா முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர் எவ்வளவு பேசியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ரஷ்யாவுக்கு அவர் வந்து போகும்போது எரும மாட்டு தோல்னு சொல்லி அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவர் அண்டாங்காக்கான்னு விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும். இவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அரசியலில் நாங்கள் வந்து தர்க்கத்தை தர்க்கத்தாக தான் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னாங்க. இதெல்லாம் தர்க்கமாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்றீங்களா? இந்திரா காந்தி அவர்களுக்கு மதுரை பொதுக்கூட்டத்தில் வந்து தலையில அடிபடுது. அதை வந்து பெண்கள் மாதவிடாயோடு ஒப்பிட்டு பேசினவர் தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். அதே போல சட்டமன்றத்தில் திராவிடம் எங்க இருக்கு அந்த கேள்வியை அவங்க வைக்கும்போது அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாவாடை அவிழ்த்துப்பார் அப்படின்னு சொல்லி இது வந்து இன்னி வரைக்கும் ஒரு பெரிய விமர்சனமா பெண்களை ஆபாசமா சித்தரித்து இவர்கள் வந்து வைக்காத விமர்சனங்களே கிடையாது. அதே போல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் எப்படி இவங்க ஆபாசமாக பேசினதா இருக்கட்டும், அதே போல அவர்களை வந்து அங்க நடந்த அந்த சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த அம்மா சேலையெல்லாம் கிழிந்து அது போல ஒரு நடந்தது இந்த வரலாற்றிலே தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே கிடையாதுன்றது ஊரறிஞ்ச உண்மை. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு பெண்கள் மேல ஒரு மரியாதை இருக்கா அப்படின்னு நீங்க வெளியே போய் கேட்டீங்கன்னா எந்த ஒரு அரசியல் விமர்சகர்களும் பார்வையாளர்களும் பத்திரிகையாளர்களும் திமுகனாலே இது ஆபாச பேச்சு தான், திமுகனாலே ரவுடிசம் தான், இப்படிதான் வந்து இவங்களை வந்து பேசக்கூடாது. அரசியல்ல வளர்ந்து வர சூழ்நிலையில் இருக்கிற உதயநிதி அவர்களுக்கு இது வந்து தேவையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு.